லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து சட்டில வந்து செய்யலாம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாட் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம். ஸோ அதில் வந்து சட்டி தான் நான் பர்சனலாக இதுக்காக போய் நான் வாங்கல. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட் நான் வந்து சொந்த வத்தல் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய எப்பவுமே வந்து கார குழம்புக்கு வத்தல் குழம்புக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புளி குழம்புக்கு அதெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். ஸோ அப்போ வந்து அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்கும். ஸோ இது வந்து தட்டிக்கணும். இது வந்து விதை வந்து வரும். அந்த விதை வந்து எடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போடலாம். இது வந்து போட்டு வதக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வளர்ந்தா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ வெங்காயம் அப்புறமா ஒரே ஒரு பூண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தேங்காய் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக ஸோ இது நல்லா வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்துலாம் ஒரு பவுல் வந்து ஷீட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடுகு வந்து ஆட் பண்ணலாம். கடுகு இது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் வத்த குழம்பு கார குழம்பு எல்லாமே கொஞ்சம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ணலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வந்து வதங்கிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி தண்ணி வந்து நம்ம வந்து விட்டுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வந்து வைக்கிறேன். ஒரு வந்து எப்படி செய்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் ஊற்றி கடுகு போடுவோம். கடலைப்பருப்பு போடணும். ஸோ பூண்டு ஸோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ பெருங்காயம் உப்பு மிளகாத்தூள் நல்லா வந்து வதக்கிக்கணும். விசில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசில் வர வரைக்கும் வைக்கணும். ஒரு 3-4 விசில் வந்துட்டு நல்லா ஆஃப் பண்ணலாம். விசிலெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போல்லாம் கிட்ட பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கும் போது இந்த தேங்காய் துருவல் வந்து இது வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதை பார்த்து எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்ம இனிமையாக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இதுதான். வீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் தான் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொச்சி இது பக்கம் வத்த குழம்பு போதும். ஓரளவுக்கு பத்தலன்னா இந்த சைடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்கு எல்லாமே.